தமிழக மக்களை வணக்கம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள். அதற்கு முன் சில உண்மைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2022 முதல் 2014 வரை மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு என்ன கிடைத்தது? 2014 முதல் இன்று வரை மோடி அரசு தமிழகத்திற்கு செய்துள்ள சாதனைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் என்ன? இதோ 25 முக்கிய திட்டங்களின் பட்டியலை பதிவிடுகிறேன். உண்மையை உணர்ந்து நீங்களே முடிவெடுங்கள். மத்திய நிதி பகிர்வு 2022 முதல் 2014 காங்கிரஸ் ஆட்சியில் சுமார் 94,000 கோடி மட்டுமே. மோடி அரசு 3,10,000 கோடிக்கு மேல், அதாவது 3 மடங்குக்கு மேல். ரயில்வே நிதி ஒதுக்கீடு காங்கிரஸ் அரசு ஆண்டுக்கு சராசரியாக 800 கோடி, மோடி அரசோ ஆண்டுக்கு சராசரியாக 6,000 கோடிக்கு மேல். தேசிய நெடுஞ்சாலைகள் காங்கிரஸ் அரசு சுமார் 15,000 கோடி மதிப்பிலான பணிகள், மோடி அரசோ ராக்கெட் வேகத்தில் 1,00,000 கோடிக்கும் அதிகமான மெகா திட்டங்கள். விவசாயிகள் நிதி PM கிசான் நேரடியாக பண உதவி இல்லை காங்கிரஸ் ஆட்சியில். இன்று வரை மோடி அரசு 10,000 கோடிக்கு மேல் தமிழக விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டார். ஜல் ஜீவன் திட்டம் குடிநீர் இணைப்பு காங்கிரஸ் ஆட்சியில் வீடுகளுக்கான குடிநீர் திட்டம் என்பது ஒரு கனவு மட்டுமே. நீருக்காக தெரு தெருவாக அலைந்தது நீங்களே பார்த்திருப்பீர்கள். மோடி அரசு 12,000 கோடி செலவில் 75% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு உறுதி செய்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகள் 12 ஆண்டுகளில் மிக குறைவான மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே கட்டியுள்ளது காங்கிரஸ் அரசு. ஆனால் மோடி அரசு ஒரே ஆண்டில் 11 கல்லூரிகள் உட்பட 4,000 கோடி செலவில் பல கல்லூரிகளை கட்டியுள்ளது. எய்ம்ஸ் தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியில் எய்ம்ஸ் அறிவிக்கப்படவே இல்லை. மோடி ஆட்சியில் மதுரை எய்ம்ஸ் திட்டம் அறிவிக்கப்பட்டு 1,900 கோடி மதிப்பீட்டில் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கும் வரும். சிறு தொழில் தொடங்க உதாரணமாக முத்ரா கடன். காங்கிரஸ் ஆட்சியில் பிணையில்லா கடன் என்ற வசதியே இல்லை. மோடி ஆட்சியில் தமிழகத்திற்கு மட்டும் 2,00,000 கோடிக்கும் மேல் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. இலவச வீடுகள் பிரதான் மந்திரி இலவச வீடுகள். நிதி ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை காங்கிரஸ் ஆட்சி. தமிழக ஏழைகளுக்கு வீடு கட்ட 9,500 கோடி நிதி உதவி மோடி ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில், குறிப்பாக சென்னை மெட்ரோ நிதி கிடைப்பதில் கடும் இழுபறி இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில். 2ஆம் கட்ட பணிகளுக்காக 63,246 கோடி திட்டத்திற்கு மத்திய அரசின் பெரும் பங்களிப்பு மோடி ஆட்சியில் கிடைத்தது. வந்தே பாரத் ரயில்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவில் அதிவேக ரயில் வசதியே இல்லை. அப்போது தமிழகத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் மோடி ஆட்சியிலே 8க்கும் மேற்பட்ட அதிவேக ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள், நவீன ரயில் பெட்டிகள் என்று ரயில்வேயில் பல முன்னேற்றங்களை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு வழித்தடம் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் மோடி ஆட்சியில் டிஃபென்ஸ் காரிடார் மூலம் பல்லாயிரம் கோடி முதலீடுகள் தமிழகத்திற்கு மட்டுமே கிடைத்துள்ளன. மீனவர் நலன் காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சகம் மற்றும் பெரிய நிதி எதுவுமே இல்லை. ஆனால் மோடி ஆட்சியிலே மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் மற்றும் ஆழ்கடல் படகுகளுக்கு 60% மானியமும் கிடைக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி நகர மேம்பாட்டு நிதி இல்லை காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் மோடி ஆட்சியில் 11 நகரங்களுக்கு 10,000 கோடிக்கு மேல் மத்திய நிதி கிடைத்துள்ளது. ஜவுளி பூங்கா பெரிய பூங்காக்கள் எதுவுமே அமைக்கப்படவில்லை காங்கிரஸ் திமுக ஆட்சியில். ஆனால் மோடி ஆட்சியிலோ விருதுநகரில் 4,445 கோடி மதிப்பிலான மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் உதய் திட்டம் தமிழகத்திற்கு 10 மணி நேர மின்வெட்டு இருந்தது. அதில் தவித்தது உங்களுக்கே நினைவிருக்கும். அவர்களுக்கே உங்களின் வாக்குகளை போட்டு மறுபடியும் மின்சார தட்டுப்பாட்டில் சிக்கி மின்வெட்டில் சிக்கிவிடாதீர்கள். ஆனால் மோடி அரசோ மின்வாரிய கடனை சீரமைக்க 20,000 கோடி வரை உதவி செய்துள்ளது. இலவச காப்பீடு தேசிய அளவிலான எந்த இலவச காப்பீடுகளும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. ஆனால் மோடி அரசோ ஆயுஷ்மான் பாரத் என்னும் திட்டத்தை தொடங்கி மக்களுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை கிடைக்கிறது. தமிழ் மொழிக்கான வளர்ச்சி காங்கிரஸ் மற்றும் திமுக அரசு மேடையில் பேசுவதோடு முடிந்துவிட்டது தமிழ் மொழியின் வளர்ச்சி. ஆனால் மோடி அரசோ காசி தமிழ் சங்கமம் மூலம் தமிழை பெருமையை தேசிய அளவில் உயர்த்தியது. இனி முக்கியமானதாக டிஜிட்டல் இந்தியா கிராமங்களுக்கான இணையதள வசதியே காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. ஆனால் மோடி ஆட்சியில் பாரத் நெட் தமிழக ஊராட்சிகளுக்கு அதிவேக இன்டர்நெட், இலவச கேஸ் உஜ்வாலா திட்டம். சிலிண்டர்கள் தட்டுப்பாடு அதிகம் வரிசையாக காங்கிரஸ் ஆட்சியில் நின்றது உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஆனால் மோடி ஆட்சியில் தமிழக ஏழை பெண்களுக்கு 35 லட்சம் இலவச கேஸ் இணைப்புகளை கொடுத்துள்ளது. துறைமுக திட்டங்கள் சாகர்மாலா பழைய உள்கட்டமைப்புகள் மட்டுமே. ஆனால் மோடி அரசோ தமிழக துறைமுக மேம்பாட்டிற்கு 30,000 கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளது. வங்கி கணக்குகள் ஜன்தன் கணக்கு ஏழைகளுக்கு வங்கிகளின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் அரசு ஒரு திட்டம் அறிவித்தால் அதில் பாதி கூட மக்களை வந்து சேராது. இடையில் உள்ளவர்களே, குறிப்பாக அதிகாரிகள், ஏஜென்ட்கள் என கமிஷன் அடித்து அரசு 1000 ரூபாய் கொடுத்தால் 500 கூட மக்களுக்கு கிடைக்காது. ஆனால் மோடி அரசு வந்த பிறகு அரசு கொடுப்பது அப்படியே மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தமிழகத்தில் 1.5 கோடிக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது மிக பெரும் சாதனையாகும். பேரிடர் நிவாரணம் காங்கிரஸ் ஆட்சியில் நிதி கிடைப்பதில் மிகவும் கடினம். அதுவோ மோடி ஆட்சியில் புயல் மற்றும் வெள்ளக்காலங்களில் மத்திய அரசின் உதவி நேரடியாக கிடைத்தது. குழு வந்து ஆய்வு செய்து உடனடியாக தொகையை விடுவிக்கும். உயர்கல்வித்துறையில் ஆராய்ச்சிக்கு நிதி குறைவு மிகவும் காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் மோடி ஆட்சியோ சென்னை IIT மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 10 மடங்கு நிதி உயர்வு. ஊழல் ஒழிப்பு ஊழலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஊழலால் ஒரு அரசு கவிழ்ந்தது என்றால் அது திமுக அரசு மட்டுமே. 2G ஊழலால் தமிழகத்திற்கு அவப்பெயர் கிடைத்தது காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு. திமுக காங்கிரஸ் ஆட்சியின் அவலத்திற்கு 2G ஊழலே ஒரு சாட்சி. ஆனால் மோடியோ கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் ஆட்சி நடத்தி வருகிறார். கடைசியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கடைசி 12 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு கிடைத்தது 1,00,000 கோடிக்கு குறைவான நிதி மட்டுமே. ஆனால் பிரதமர் மோடியின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு கிடைத்தது 3,00,000 கோடிக்கு மேல் நிதி. இனி நீங்களே முடிவெடுங்கள் எந்த ஆட்சி வேண்டும் என்று.
நான் இங்கு பதிவிட்ட திட்டங்கள் அனைத்தும் 100% உண்மையானவை. இதில் உள்ள திட்டங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து ஆதாரங்களுடன் தனித்தனி வீடியோவாக பதிவு செய்கிறேன். நீங்களே முடிவெடுங்கள். இவ்வளவு திட்டங்களை செய்த என்டிஏ ஆட்சி வேண்டுமா, இல்லை திமுக காங்கிரசின் ஊழல் ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். என்டிஏ வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வையுங்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை என்றால் போதை, மது என்று திமுகவின் விடியாத ஆட்சிதான் உங்களுக்கு கிடைக்கும். வாக்களிப்போம் என்டிஏ கூட்டணிக்கு.